வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இனிமேல் வீக்லி ஒரு வீடியோவாவது போட ட்ரை பண்ணுறோம், ஃபுல் வீடியோ. அப்புறம் வந்து நேற்று நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நாங்கள் எதுக்கு போனோம்னா, இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து லைனிங் துணி எடுக்க தான் போயிருந்தோம், இந்த சாரியோட ப்ளவுஸுக்கெல்லாம். ஆனால் வந்து அதை விட்டுட்டு நாங்கள் வேறு வேலையெல்லாம் என்னென்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு ப்ளவுஸ் எடுக்க டைம் இல்லை. அதனால் அதுவும் லைட் வெல்செட்டில் எடுத்தால் ஒரு சில ப்ளவுஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாதுங்கிறதுனால அது எடுக்கலை. இது வந்து நானே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நான் வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டுருக்குறேன். ஓரளவுக்கு பெட்டராக தான் வந்திருக்கு. பார்க்கலாம் இதுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்து இது சந்தைக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம். அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறப்போ லெமன் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். லெமன் வந்து ஒரு சந்தையில் இவ்வளோ பெரிய லெமன் தான் இருக்கும், இவ்வளோ கூட இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ரொம்ப வீடியோவில் பார்க்க ரொம்ப பெருசாக தெரியுது, ரொம்ப சின்ன லெமன் தான். இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த லெமன் வந்து சந்தையில் 10 ரூபா சொன்னாங்க. அதனால நாங்கள் சரி அம்மா வீட்லேயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். அவங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு. நல்லா டேஸ்ட்டை பார்க்க காய் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. உள்ளே நிறைய சதை பிடிச்சும் இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நிறைய அந்த வெயிலுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடணுங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடையாது. கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம நாட்டு பழங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால திராட்சை வந்து பெரும்பாலும் நான் எப்பயுமே எப்போ சந்தைக்கு போனாலும், நான் போனாலும் சரி அவங்க போனாலும் சரி, திராட்சை நிச்சயமாக வாங்கிட்டு வருவோம். அப்புறம் வந்து வாழைப்பழமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாங்கள் பழனி போயிருந்தோம், பழனிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். இது போன டைம் வாங்கிட்டு வந்த கொய்யாப்பழம் ஆனால் அது 10 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்கினோம். அதனால தான் இது வந்து 50 ரூபா, இது 10 ரூபா. விலைக்கு தகுந்த பொருள் தான் எனக்கு கிடைக்கும். ஏன் மாமா? அப்புறம் உப்பு கல்லையும் இந்த கல்லையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். பழனி போயிருந்தோம். நேற்றே பூ வாங்கிட்டு வந்தோம், உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மறந்துட்டேன் நைட்டு, அதனால இப்போ எடுத்து வைக்கலாம். அப்புறம் உப்பு கல்லை, பட்டாணி, மஞ்சள் பட்டாணி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் எங்கள் பாப்பா நல்லா சாப்பிடுவான், எங்கள் அண்ணன் பொண்ணு நல்லா சாப்பிடுவான். அதனால அவளுக்காக தான் இது முக்கியமாக வாங்கிட்டு வந்தான். வீட்டில் வர்றப்போ இந்த முந்திரி பருப்பாக எடுத்து சாப்பிட்றான், அது சாப்பிடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இது முக்கியமாக வாங்கிட்டு வந்தோம். இதுவும் உப்பு கல்லையும் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். பெருசாக சந்தையில் நிறைய காய்கள்லாம் வாங்கலை. கேரட் பீன்ஸ் இன்னைக்கு வந்து இதுதான் கேரட் பீன்ஸ் வச்சு தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சந்தையில் வாங்கிட்டு வந்து அடுத்த மறுநாளே செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால கேரட் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன், அதுக்காக அரிசி ஊறிட்டுருக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து பீட்ரூட்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் பீட்ரூட் வாங்கிட்டு வந்தோம். அது இல்லாமல் நாங்கள் சந்தைக்கு போகிறப்ப பழனி போயிட்டு வந்தோம். அதனால் சந்தைக்கு போகிறப்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு அளவுக்கு தான் அதிகமாகவும் வாங்க முடியல. கிட்டத்தட்ட நாங்கள் சந்தை முடிகிற நேரத்தில் தான் நாங்கள் போனோம். அப்புறம் இஞ்சி ரெகுலராக நாங்கள் இஞ்சி வாங்குவோம். அப்புறம் ஆல் டைம் ஃபேவரட்னா கத்திரிக்காய் தான். எப்போவுமே கத்திரிக்காய் இருக்கும் எங்கள் வீட்டில். ரெகுலராக கத்திரிக்காய் இருக்கும், கத்திரிக்காய் இல்லாதனாலே இருக்காது. இந்த பழம்லாம் இவ்வளோ பழம் வாங்கியிருந்தாலும் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கணும். ஏமாமா? கிலோ கணக்குலலாம் கொடுக்கறது இல்லை. அது விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு யாருமே கிலோ கணக்கில் கொடுக்கறது இல்லை. இப்போ பாருங்க, இவ்வளோ பழம் வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம். இன்னும் நிறைய இருந்துச்சு, இன்னும் 100 பழத்துக்கு மேலே இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் இருட்டில் போனதுனால சரியாக பார்த்து பொறிக்க முடியல. அம்மா இவ்வளோதான் பொறிக்க வச்சுருந்தாங்க, வர்றப்போ கொண்டு வருவாங்க.
எப்பயுமே வாழைப்பழத்தை இப்படி தான் கட்டி தான் வந்து தொங்க விடணும், இல்லைன்னா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா சீக்கிரம் வேஸ்ட்டாக போயிடும், சீக்கிரம் கனிஞ்சிரும். அதனால தான் வந்து இப்படி ஒரு கயிறில் கட்டி ஒரு ஆணிலையோ இல்லை ஏதோ ஒன்றில் வந்து இப்படியே தொங்க விட்டுறணும். அவ்வளோதான், இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கணும். கருவேப்பிலை அப்படி தான், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருந்து அந்த தண்ணியெல்லாம் காஞ்ச உடனே நம்ம அப்படியே தனித்தனியாக உருகி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு தான் வரும். அப்புறம் இவ்வளோ எலுமிச்சம்பழம் இருக்குது. பார்க்க காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா பழமாகவே இருக்குது. ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.